இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சங்கீதம் 23:1 அதில் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இயேசு அல்ல கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் என்ன, அவர் நமக்கு மேய்ப்பராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் என்ன, இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ மேய்ப்பன்னு சொல்லும்போது ஆடுகளை வழி நடத்திருக்கிற ஒன் ஆஃப் த லீடர். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, தாவீது ராஜா சொல்கிறார், அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு. அவர் நமக்கு மேய்ப்பராக இருந்தாருன்னா நம்ம டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது, இந்த மேய்ப்பர்னு சொல்கிறப்போ 2 மேய்ப்பர் இருக்கிறாங்க. தாவீது சொல்கிறோம், அவர் எனக்கு மேய்ப்பர். அப்போ வேறு மேய்ப்பர்கள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறார். அப்போது ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு குவாலிட்டி என்னன்னா, ஆடுகளுக்கு ஏதாவது பிரச்சனையோ அல்லது ஆடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவனை கொடுக்கறது தான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு குவாலிட்டி. அந்த ஒரு நல்ல மேய்ப்பர் குவாலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா, கிரைஸ்டே இருக்குது. ஏன்னா நான் ஜீவிக்கணும்னு சொல்கிறதுக்கு வேண்டி அவர் என்ன பண்ணார், சிலுவையில் அறையப்பட்டு அவர் இரத்தத்தை முழுமையாக கொடுத்து அவர் மரித்து திருப்பி எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அப்படி ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள மேய்ப்பர் யாருன்னா கிரைஸ்ட் மட்டும்தான். அப்போ அவரை ஃபாலோ பண்ணி போகிற ஆடுகளுக்கு என்ன கிடைக்கும்னா, அவர் இருக்கிற இடத்துல ஒரு தங்குமிடம். இன்னும் சொல்ல போனால், ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை ஒன்று நடப்பாங்க. லாஸ்ட்டில் ஃபுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து அது எங்கே போய் நிற்கும்னா, அந்த ஆட்டு ஓனருக்கு தொழுவத்தில் போய் நிற்கும். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பருக்கு குவாலிட்டி என்னன்னா, அந்த ஆடு அந்த மேய்ப்பர் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல தான் போய் தங்கும். அப்படின்னா நித்தியத்தில் போய் சேர்கிறது தான் ஒரு நல்ல மேய்ப்பர் கொடுக்குற ஒரு அனுபவம் அந்த ஆடுகளுக்கு. அந்த ஆடுகளுக்கு தேவையான தண்ணீர்களும் எல்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கும்போது நமக்கு எல்லா தேவையும் சந்தித்து அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணி போனால் நம்ம கிடைக்கிற இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நித்தியத்தில் ஒரு இடம். நித்தியத்தில் ஒரு இடம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடந்து போயிட்டுருக்கேன்னா நமக்கு மேய்ப்பர் யார் கிடையாது, இயேசு கிறிஸ்து கிடையாது. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, கள்ளத்தனமாக இருக்கிற ஒரு மேய்ப்பர்னு அனுபவம். ஏன்னா நல்ல மேய்ப்பர் இருக்கிறாரு, நல்ல மேய்ப்பர் இருக்கிறான்னா இல்லை மோசமான ஒரு மேய்ப்பரும் இருக்கிறான் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் தான் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொல்கிற நேரம் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரானே ஒண்டி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் என்ன பண்ணுவான், நல்ல மேய்ப்பருக்குள்ள மந்தையில் உள்ள ஆடுகளை சிதறடிக்க பண்ணி அவனுக்கு இடத்துல ஒன்று சேர்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆடுகளை எதுக்கு வாங்கிட்டு போவான்னு வைங்களேன், ஜீவனை கொடுக்கறதுக்கு இல்லை, ஜீவனை எடுக்கிறதுக்கு, அதுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாசாக்கிறதுக்கு, அதுக்கு இழந்து போகிற அனுபவம் இழப்புகளை கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், இந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போவான். ஸ்பிரிச்சுவலி பார்த்திங்கன்னா, நல்ல மேய்ப்பன்கிட்ட இருந்து நல்ல மேய்ப்பன் கூட ஆடுகளை சிதறி எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வாழ்க்கை, அவனோட ஆத்மாவை நரகத்துக்கு நேராக உண்டு போகிற ஒரு அனுபவம் தான் ஒரு கெட்ட மேய்ப்பன் செய்கிற ஒரு அனுபவம். நல்ல மேய்ப்பன் எங்கே கொண்டு போவான், பரலோக ராஜ்யத்துக்கு. கெட்ட மேய்ப்பன் நம்மளை எங்கே கொண்டு போவான்னா, நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. அவனுக்கு ஃபுட்டு இருக்கும், அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து கடைசியில் அவனை கசாப்பு கடைக்கு கொண்டு போகிறது போல எங்கே நரகத்தில் கொண்டு போட்டுருவான். அங்கே போன பிறகு அவனுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ நம்மளும் இந்த நாட்களில் நம்ம யார் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாங்கன்னு நம்ம தீர்மானித்து வைத்திருக்கிறோம். இப்போ நல்ல மேய்ப்பர் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறதா இருந்தால் வசனங்களை ஃபாலோ பண்ணி போகிற ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கணும். வசனத்தை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி ஜீவித்து போனால் நித்தியத்தில் நமக்கு போக முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன் போட்டிருக்காரு இல்லையா. அப்போ அவருக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுத்து காமிச்சிட்டு சொன்னார், அவரை ஃபாலோ பண்ணி வாங்க, ஆடுகள் என்னோடய சத்தத்தை கேட்கும்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு சத்தத்தை கேட்டு நடக்கணும்னா அவருக்கு
வசனங்களை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய மேற்பராக இருக்கிறாருன்னு அனுபவம். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் நம்முடைய மேற்பராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் நித்தியத்தில் கண்டிப்பாக இருப்பேன், அந்த தொழுவத்தில் நானும் ஒரு ஆடாக இருப்பேன்னு உள்ள நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இன்னும் வரலைன்னா, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இன்னும் வரல, நான் மரித்து போனால் நரகத்துக்கு போவேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பயத்தில் நம்ம ஜீவிதத்தை கொண்டு போயிட்டு நம்மளோட ஆத்மா கலங்கிட்டு இருக்கேன்னா நம்ம இன்னும் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக மாறவில்லை. இன்னும் இந்த உலகத்தை நோக்கியும் இந்த சொசைட்டி நோக்கியும் இந்த ஜனங்களை நோக்கியும் ஓடுகிற ஒரு அனுபவமாக நமக்கு இருக்குமாக காணப்படுகிறதா நம்ம நினச்சிக்கணும். இப்போ நமக்கு யார் மேற்பராக இருக்கணும்னு தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான். அது கெட்ட மேப்பராக இருக்கிறானா இல்லை நல்ல மேப்பராக இருக்கிறாங்களா? நமக்கு யார் மேப்பராக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மேற்பராக இருக்கணும். அதில் உறுதியாக தரித்திருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.